என்ன அவ்வளோ காலையில் சீக்கிரமாக வந்து அடுப்பத்தை வச்சு அடுப்பை மொழிவிட்டு இன்னைக்கு வேலைக்கிழமை ஏரி வேலை தொடங்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை தான் கடை போகிறோம் இன்னைக்கு. அதுதான் 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், 5 பச்சை மிளகாய், பூண்டு வச்சு வச்சுக்கிறேன், பயிறு எல்லாத்தையும் உழ வச்சுக்கிறேன். போது அப்புறம் வந்து பயிர் உலை, கீரை கடை சட்னி, இது சாப்பாடு 2 வேலைக்குமே சாப்பாடு தான். ரசம் இருக்குது, அதனால் முருங்கைக்கீரை கடை போகிறோம் இன்னைக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஏரி வேலைக்கு கிளம்புறதுக்காக நான் பரபரன்னு வேலையை பார்க்குறேன். நாளைக்கு மொழ முடியாது இல்லையா அடுப்பு, வெள்ளிக்கிழமை. ஆமாம், இன்றைக்கே மொழிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஏரி வேலைக்கு போகிறதுனால நாளைக்கு தீவாத்தனை பார்த்து தான் சரியாக இருக்குன்றனால இப்போ இன்றைக்கி அந்த வேலை பார்த்துட்டேன். ஆமாம் ஆமாம், அதுதான் இன்றைக்கி அடுப்பு மொழிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேன். வேலைக்கு போனால் நாழி ஆகணும். அடுப்பில் உலையில போட்டுடலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாம் போட்டு வேக வைக்கணும். ஆமாம், போட்டுருவோம். தனி ஆகிட்டு அதை போட்டு வேக விட்டுருவோம். வேக விட்டுலாம் அது உலைய வச்சுக்கிறோம். பக்கத்தில் நம்ம தொட்டுக்கு வந்து மீன் வச்சு வச்சுருக்கோம்ட்டு முருங்கைக்கீரை கடையில். ஏன்னா அந்த கறி குழம்புலாம் கறி குழம்பு சாப்பிட்டுருந்தோம். 2 நாளாக கறி குழம்பு தான் இன்றைக்கி. 2 நாளாக குழம்பு வைக்கிறது அந்த குழம்பே பார்த்து வந்தாச்சு. கீரை தான் வந்து கீரை வந்து உடம்புக்கு நல்லது. இது யாரும் நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டோம், அவ்வளோதான். இன்னைக்கு முருங்கைக்கீரை, இது அரிசி. முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்டாக்கா சூடு தணிக்கும், உடம்பு எல்லாமே உடம்பு நல்லது. கீரை நல்லா வந்து காஞ்சிட்டு உலையும், அந்த உலையில இறக்கிடுவோம். வச்சு 2 வேலைக்கே சாப்பிட்றேன் இன்னைக்கு. பொய்க்கீரையை ஒடிச்சு வந்து கடையில் வந்து ஊற வச்சு தான் உலைய போட்டு அச்சு போட்டுட்டா. காலையில் கிளம்பிட்டேன் வேலைக்கு. ஏன்னா கூட்டம் உட்காந்துருந்தாலும் வந்து டிவி பார்த்து 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 கண்ணுலாம் பாரு எப்படி இருக்குதுன்னு. இப்பொழுதுக்கு டிவி பார்க்குற வேலையாக்குது. அங்கே போனாக்கா கொஞ்சம் வேலை செய்யலாம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 1 வாரம் விட்டு 1 வாரம் தான் வேலை வைக்கிறாங்க. அதனால் மறுபடியும் போவோம். கூட்டம் உட்காந்தா சரி வராது. அதுதான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கேஸ் பற்ற வச்சு சுருவாக எரியும். மணி 7 மணி ஆயிடுத்து. 2 அடுப்பில் வச்சு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஏரி வேலைக்கு கிளம்ப வேண்டியதான். நான் கீரை இங்கே ஒடிச்சுக்குமா, மெத்தில் போய் ஒடிக்குமா? மேலே போய் ஒடி, அதை பார்த்து எடுக்கணும். சூப்பராக நம்ம படிக்கட்டு இப்போ முருங்கைக்காய் எல்லாம் நம்ம வீட்டில் முருங்கைக்காய்லாம் சூப்பராக அது பாரு. இது அரைச்சி குழம்பு வைக்கணும். நிறையா முருங்கைக்காய் விட்டுது. இனிமேட்டு விடுவோம் நல்லா காய். எவ்வளோ தூரம் வாழ்ந்து போச்சு. இந்த தேங்கு எல்லாம் வாழ்ந்து போச்சு. அதை நம்ம வெட்டி விட்டு தான் வளர்க்கணும். இது பார்த்தே ஒரு முருங்கைக்காய் தெரியாது. எங்கா இருக்குதா? விடு நீ காய் கீரை மட்டும் ஒழுங்கான கீரையா ஓடி. நல்ல கீரை ஓடிச்சு. அது கோலை போட்டு தாத்துருந்தா அந்த கோலை இருந்தது பாரு. அந்த கீரை தான் இதெல்லாம் வச்சுக்கலாம். அங்கே என்னத்துக்கு போகிறேன்? இது பூ பூக்காது. இருக்கட்டா, பூ இல்லை இருக்கிற வேண்டியது. அது பூ விடுது, அதை போய் ஓடிக்கிறேன். அதை ஓடி ஓடி அது மாதிரி குழந்தைக்கிறது தான் எடுக்கணும். இது பூ எடுக்க ஒடிக்கூடாது. பூ கருத்து மட்டும் ஒடிக்கூடாது. வச்சுன்னா அந்த கீரை வலி வந்துடும். காய் வள மாட்டுது. இந்தாண்டி அடிச்சு வந்துட்டு, இந்தாண்டி அடிச்சு வந்துட்டு நல்லா கீரை மரத்தையும் கட் பண்ணி போடணும். ஆனால் முருங்கை பூ நிறையா விட்டுக்கிறதுனால இப்போ இருக்கட்டும். முருங்கை காய் விளைஞ்சுதான் அதை வெட்டிட்டு வேண்டியதுதான். இங்கே பாரு கொத்தா. அதுதான் காய் விடுவோம். அதுலேயே விட்டுருக்கோம். அந்தாண்ட காய் விட்டுது. அப்புறம் காய் விடல. அந்த டேங்க் வழி தான் பிஞ்சு விடுது. இந்த பூ எடுக்குது. பூ எடுக்க போறேன்னு அதெல்லாம் அவ்வளோதான். அரிசி போட்டுருக்காங்க இல்லையா, அதுவும் கொஞ்சம் வந்துச்சு. 2மே இருக்குது. நம்ம அதுக்காண்டி கீரையை ஊறி விடுவோம். 2 பேரும் கீரையை ஊறி விடுவோம். மீனை தான் கட் பண்ணணும். ஒரு மீன் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மீன் பாதி மீன் தான் எடுத்து வச்சுக்கிறேன். அதை கட் பண்ணி வறுத்து தொட்டுக்கு வச்சுட்டு போகணும். தொட்டுக்கெல்லாம் சாப்பிட முடியாது.
கஷ்டம். முருங்கைக்கீரை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. முருங்கைக்கீரை என்னைக்கா இருந்தாலும் வந்து வாரத்தில் ஒரு நாளைக்காச்சும் முருங்கைக்கீரை கஞ்சி சாப்பிடுங்க. நாங்கள் முருங்கைக்கீரை தான் அப்பப்போ முருங்கைக்கீரை தான் கஞ்சி சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் முருங்கைக்கீரை கஞ்சி எப்படி ஒரு மாதத்துக்கு உடலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. கடையிறோம் கடையை போடுறோம். நம்ம மீன் குழம்பு இதான் சாப்பிட்றோம். உனக்கு மீன் குழம்பு தான் பிடிக்கும். மீன் குழம்பு சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சு. கீரைலாம் சாப்பிடணும். இரும்பு சத்து எவ்வளோ அந்த முருங்கீரை எவ்வளோ உடம்பு நல்ல பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க பாக்கெட்டில். அதை வாங்கி போய் சாப்பிட்றாங்க. நம்ம சும்மா முருங்கைக்கீரை விளைஞ்சிட்டு கிடக்குது, சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது. அடிக்கடிக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றது. வாரம் கஞ்சி சாப்பிட்லாம். இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது முருங்கைக்கீரை. நான் ஒண்டியாக சாப்பிட்றதுக்கு கஞ்சி வேஸ்ட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு கிடையாது இல்லை. இன்னைக்கு தான் முருங்கைக்கீரையில் இறங்கிருக்கிறேன். முருங்கைக்கீரை கஞ்சி வச்சுட்டு 2 வேலைக்காக சாப்பிட சொல்லிக்கிறேன். ஏன்னா ரசம் இருக்குது வீட்டில், கலந்து சாப்பிடணும். ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி வச்சுக்கிட்டோம் மதியத்துக்கு. கீரை மதியத்துக்கு ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி. முருங்கைக்கீரை ரசம் இந்த காம்பெல்லாம் போட்டு உபயோகப்பட்டு ரசம் ஆகி போகிறாங்க பாருங்க. இதில் எப்படி வைக்கிறாங்க பாருங்கள். ரசம் சூப்பராக ரசம் வச்சாங்கனாக்கா முருங்கைக்கீரை காம்பெல்லாம் உருவிட்டு முருங்கைக்கீரை ரசம் எப்படி வைக்கிறாங்க அது அரைச்சிக்கிறேன். அரைச்சி பயிர் வெந்து போச்சு. இந்த கீரையை போட்டுக்கலாம். தக்காளிலாம் போடல. ஏன்னா நான் ஏரிக்கறிக்கு எடுத்து போனாக்கா ஏரி வேலைக்கு எடுத்து போனாக்கா புளிச்சிடும் தக்காளி பழம் போட்டாக்கா. அதனால் போடலை நான் தக்காளி. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க. அதுக்கு பதிலாக ரொம்ப ஓரமாக நம்ம தாளிப்பில் வந்து ஒன்று புளி போட்டு கரைஞ்சி வேண்டியதான். எண்ணெய் கூட நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு பதிலாக வந்து நம்ம புளிக்கொட்டை தாளிப்பில் போட்டுக்க வேண்டியதான். புளிக்கொட்டையிலேருந்து தாளிப்பில் போட்டுக்கலாம். இல்லை வெந்த பிறகு செத்தனாய் வேக வர வைக்க கரண்டில் கெட்ட வேக வச்சு ஊற்றி கரைஞ்சி வேண்டியதான். நம்ம மீனை வறுத்துக்கலாம். அந்த கட்டி அந்த கீரை கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் தான் வேகணும். கீரை சீக்கிரம் வந்துடும். அதுக்கிட்டே நம்ம மீனை போட்டுக்கலாம். அடுத்து தீ போய் கேட்குது. மணி 8 ஆகிடுது. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்காட்டி கிளம்பணும். என்ன ரெடியாக தான் இருக்கிற தலையெல்லாம் சீவிங்க. பழைய ரசத்தை வச்சு கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். பழைய ரசம் எனக்கு தேவை கிடையாது. நான் காம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். காம்பு போட்டு ரசம் வச்சு கொடுன்னு சொல்லிட்டாரு. பழைய ரசத்தை எடுத்து கீழே ஊற்றிக்கிட்டாரு. பழைய ரசத்தை எடுத்து கீழே ஊற்றிட்டு புது ரசமாக வச்சுருந்துக்கிறாரு. நம்ம அதுங்காட்டி மீனை வறுத்தலாம். ரசம் இப்போ இது கீரை வெந்துனே இருக்குது. மீனை வறுத்தணும். அதுங்காட்டியும் ஒரு பக்கம் தோட்டை வச்சு ஊற்றிட்டேன். மீனை வறுத்துட்டு அந்த பக்கம் வேலையை பார்க்கலாம். அதுங்காட்டி கீரை வந்துடும். கீரையை கடைச்சிட்டு அவ்வளோதான் மீன். வச்சு நீக்கிற வேண்டி தான் வச்சு கீரை வந்துட்டு கீரை எடுத்துக்கலாம். கீரை எடுத்து வச்சு கலரே மாதிரி கீரை எடுத்து தண்ணிலாம் நல்லா கீரை மைய வச்சு தாளிப்பு போட்டு வேண்டியதான். எண்ணெயிலே புளிக்கொட்டை ஒரு 3 புளிக்கொட்டையும் 2 காஞ்சி மிளகாவும் அதை போட்டேன்னா தாளிப்பு. அவ்வளோதான் தாளிப்பு. தாளி போட்டாச்சு. உப்பு போட்டு எடுத்து போய் வச்சிட வேண்டியதான். நல்லாயிருக்கும். ரொம்ப போடக்கூடாது. சும்மா ஒரு புளிக்கொட்டை போட்டு கடையணும். புளிக்கொட்டை போட்டு காஞ்சினே இருக்கிறப்ப புளி மையணும்ல. ஒரு மஞ்சள் அந்த தண்ணி வச்சுக்கலாம். திட்டமாக அளவாக உப்பு போட்டுக்கலாம். எத்தாச்சும் மீன் வந்துடுச்சு. மீன் வந்துட்டு எடுத்துட்டேன். எடுத்து வச்சுட்டு கீரை எடுத்துட்டேன்.
நம்ம ரசம் வைக்கணும். ரசம் மட்டும்தான் வைக்கணும். சோறு வச்சுக்க என்ன போட்டுக்கணும்னா மிளகு சீரகம் 4 பச்சை மிளகாய் அதுக்கு வதங்கின மிளகா பச்சை மிளகா தான் அது இந்தினி போச்சு. தக்காளி பார்த்துக்கு வேஸ்ட் தக்காளி அந்த தக்காளியை இந்த தக்காளி இந்த பூண்டு இது அரிசின்னு வந்துட்டு இதுலேயே வச்சு ஒரு அரை சேர்ந்து அதில் பூஞ்சி விட்டு வேண்டியதான். இப்போ இது அரிசின்னு வந்துட்டு அப்புறம் அதை இது பண்ணணும். அரைச்சி வந்துக்கிறேன்ல கொட்டை எடுக்க புளி ஒரு கொட்டை ஊற வச்சிட்டியா? சரி. காம்பை பூஞ்சிக்கு பூஞ்சி எடுத்துக்கலாம். காம்பை அப்படியே அரைச்சிட்டேன். அதுதான் ஒரு கொதி வச்சு இறக்க வேண்டியதான். நம்ம கீரை தண்ணியும் மிளகு சீரகம்லாம் அரைச்சா வந்தோம்ல அதை ஊற்றினியா? அதை ஊற்றிக்கிறேன். மிளகு சீரகம் தக்காளி போதும், அவ்வளோதான் ரசம். அதுக்கு மேலே ரசம் போட்டதில்லை. உப்பு உப்பெல்லாம் அளவு போட்டாச்சு. போய் தாலி ரெண்டு வேலைக்கு வர மாதிரி வச்சுக்க வேண்டியதான். போதும் ஐயா கீரை இருக்குதுல்ல? சரி சரி அவ்வளோதான். ரசம் கூட்டி வச்சு தாளிச்சிட வேண்டியதான். தக்காளி பழத்தை அப்படியே பூஞ்சி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா இல்லை தக்காளி பழம். ஒரு வேறு தக்காளி பழம் தான் ஊற்றிக்கலாமா? ரோப்பலை பருங்காய் இல்லை மஞ்சள் ஊதி ஒரு கொதி வந்தது இறக்க வேண்டியதான். பாருங்க முருங்கைக்கீரை ரசம், முருங்கைக்கீரை காம்பு ரசம் எப்படி இருக்குது, எப்படி கொதிக்கு பாருங்க. அதுமே இறக்கிடுவோம். அவ்வளோதான். இங்கே மீன் வறுத்து கீரை கடிச்சாச்சு, ரசம் வச்சாச்சு, சோறு வச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாப்பாடு போட்டு எடுத்துக்கலாம். நான் ஏறி வேலை கிளம்பிட்டேன். எங்கள் வீடியோ இன்னைக்கு எவ்வளோதான். நாளைக்கு வீடியோ எவ்வளோ சந்திக்கலாம். டிஆர்டி கிரியேஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய். போயிட்டு வரட்டா?